தமிழ்நாட்டை பாதுகாத்திய வேளிர் குலத்து கடையெழுவல்லர்களில் ஒன்றான வேள்பாரியை பற்றி பார்க்கலாம். சு. வெங்கடேசன் எழுதிய வீரயுக நாயகன் வேள்பாரி என்ற புத்தகத்தை படித்த பிறகு நாங்கள் வேள்பாரியின் பரம்பு மலையை பார்க்க ஆர்வத்துடன் கிளம்பினோம். சிற்பங்களை அடை இத்தகைய சிற்பங்களை நுழைவாயில் காணலாம். பாரியின் பரம்பு நாட்டில் காலடி வைத்தவுடன் எண்ணற்ற உற்சாகம் வந்தது. தூரத்தில் காணும் இந்த கோயில் மலை அடிவாரத்தில் உள்ளது. முன்னர் போய் காணலாம். இந்த பாறைகள் மேல்தான் நடந்தோம். மலையின் மேல் 4 இந்து கோயில்கள் மற்றும் ஒரு தர்கா உள்ளது. மலையாண்டி மண்டபம் அருகில் இந்த கைப்பிடிகளை காணலாம். இந்த தரிசன மலை 17ஆம் நூற்றாண்டில் அடர்ந்த காடாக இருந்தது. நிலையை தவிர்க்க அதிகாலையில் நாங்கள் மலையேற்றத்திற்கு சென்ற போது ஒரு பக்கத்தில் சந்திரனும் மறுபக்கத்தில் சூரியனையும் பார்த்தோம். இதுதான் அருணாச்சல சுவாமி ஜீவசமாதி அடைந்த மலையாண்டி கோயில். இங்கு ஒரு சுனையும் உள்ளது. புத்தகத்தின்படி வேள்பாரியின் நாடு ஆழமான காடு, உயர்ந்த மலை, ஓடும் நீரோடைகள், குளங்கள், வளமான இயற்கையால் நிறைந்தது. இந்த மலையில் சுற்றியுள்ள 300 கிராமங்களையும் வேளிர் குலத்தில் சேர்ந்த வேள்பாரி ஆட்சி செய்தார். அரம்பநாடு தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் சில பகுதிகளில் கொண்டிருந்தது. தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிரான்மலையில் இருந்து கேரளாவில் உள்ள பாலக்காடு மாவட்டம் வரை நீண்டுள்ளது. எனவே ஒரு பெரிய காடாக இருந்த பகுதி கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்து பார்க் ஜலசந்தி, பார்க் ஸ்ட்ரீட் வரை நீண்டுள்ளது. இந்தியாவின் கிழக்கு கடற்கரையோரம் அமைந்துள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் கடைசி வெளிப்பகுதியாக பிரான்மலை உள்ளது. சங்ககால தமிழ் வரலாற்றில் 7 கடையெழுவலர்கள் தங்கள் தாராள மனப்பான்மையின் காரணமாக பெயர் பெற்றனர். வேள்பாரி அவர்களில் ஒருவர். சங்க காலத்தில் வேள்பாரி வாழ்ந்தார் என்பதை கபிலரின் பாட்டு மூலம் தெரிந்து கொள்ளலாம். வேள்பாரிக்கு எதிராக சேரன், சோழன், பாண்டியர்கள் ஏன் போர் தொகுத்தார்கள் என்பதை சு. வெங்கடேசனின் நாவல் விவரிக்கின்றது. போர் சம்பந்தப்பட்ட பல காட்சிகள் கொண்டுள்ளது. வேள்பாரி தனது பகுதியில் மிகவும் வலிமையானவராக இருந்ததால் மூவேந்தர்கள் அவரை ஒருபோதும் தோற்கடிக்க முடியவில்லை. துரோகம் செய்து பாரியை ஏமாற்றியதன் மூலம் மட்டுமே இந்த மன்னர்கள் பாரியை கொன்றனர். பாரிக்கு பிறகு இந்த மலை மூவேந்தர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. பின்னர் பேச்சுவாக்கில் இந்த மலையின் பெயர் பிரான்மலை என்று மாறியது. பாரியின் மறைவுக்கு பிறகு கபிலர் தான் பாரியின் மகள்கள் அங்கவை மற்றும் சங்கவையை பாதுகாத்தார். பாரியின் இறப்புக்கு காரணம் தான் என்று நினைத்து வடக்கிருட்டல் வழியாக தன்னை உயிர் பிரிய வைத்தார் கபிலர். அந்த இடம்தான் திருக்கோயிலூர் கபிலர் குன்று. 1500 படிகளுக்கு பிறகு கல்படிகள் முடிந்த பின் அழகான காட்சியை ஓய்வெடுத்து ரசிக்கலாம். ஆங்கிலேயர் காலத்தில் சிவகங்கை மன்னரை கிழக்கிந்திய கம்பெனியால் வீழ்த்தப்பட்ட பிறகு மருது சகோதரர்கள் ராணி வேலுநாச்சியார் மற்றும் அவரது ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதால் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டனர். இங்கிருந்து சாலையில் செல்லும் வாகனம் தெரிகிறதே. போர் வீரர்கள் இந்த இடத்தை தற்காப்புக்காக பயன்படுத்தினரோ. பல படிக்கட்டுகள் ஏறிய பிறகு கைப்பிடிகளுடன் பாறைகள் தொடர்கிறது. ஒவ்வொரு படியையும் கவனமாக வைக்க வேண்டும். இங்கிருந்து சில இடங்களில் தங்களுக்கு சவாலாக இருக்கலாம். பிரிட்டிஷ் ராணுவத்திற்கு எதிரான மிகப்பெரிய போர்கள் இங்கு நடந்ததாக வரலாறு காட்டுகிறது. ராக்கெட் லாஞ்சர்ஸ், துப்பாக்கிகள், பீரங்கிகள் போன்றவை போரில் பயன்படுத்தப்பட்டன. பரம்புமலை அல்லது பாரிமலை 2450 அடி உயரம் கொண்டது. நீங்களும் பாருங்கள் அந்த மலையை உச்சியிலிருந்து பார்க்கும் அழகான காட்சியை. மலையில் பல்வேறு மருத்துவ தாவரங்கள் உள்ளன. இந்து பூஜைகளுக்கு பயன்படுத்தும் பல்வேறு புல் வகைகளை பார்த்தோம். குரங்குகளை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். பாறைகளின் விளிம்பிலிருந்து பாருங்கள் எப்படி உள்ளது. அதோ பாருங்கள் அந்த வளைவை. அங்கிருந்துதான் காலையில் வலையேற்றத்தை ஆரம்பித்தோம். அங்குதான் எங்கள் வண்டிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. வைதிரி கொப்பரன் தேகன் பரணிமலையை ஆண்டார். குளிரிலிருந்து பாதுகாப்ப மயிலுக்கு ஆடை கொடுத்தார். மலைமான் திருமுடி காளி திருக்கோயிலூரை ஆண்டார். இவர் குதிரைகள் மற்றும் யானைகளை பரிசாக தந்தார்.
வேல்பாரி சிவகங்கையை ஆண்டார், இவர் முல்லை கொடிகளுக்கு தேர் தந்தார். அதியமான் தர்மபுரியை ஆண்டார், இவர் தமிழின் வளர்ச்சிக்காக ஔவையாருக்கு நித்திய பழமை தந்தார். ஐயதிரன் பொதிகை மலையை ஆண்டார், இவர் தெய்வீக ஆடையை சிவபெருமானுக்கு தந்தார். அரசர் நல்லி கந்தேரா நாட்டை ஆண்டார், சாதி மதம் பார்க்காமல் எல்லோருக்கும் உதவி செய்தார். இவர் வல்வில்லோரி கொல்லிமலையை ஆண்டார், இவர் வில்வித்தையில் திறமையானவர். இளைஞர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு பொன்னாணயத்தை அள்ளி கொடுத்தார். பாலமுருகன் கோயில் பாறைகளில் மிக உயர்ந்த இடத்தில் உள்ளது. பின்னர் வலியுல்லா ஷேக் அப்துல்லா சாஹிபுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த தர்கா எழுந்தது. இப்போது அதிகமான முஸ்லிம் பக்தர்கள் இங்கு பிரான் மலைக்கு மலையேற்றம் செய்கிறார்கள். பாறையின் மேல் இருக்கும் அந்த வேல் தெரிகிறதா? மலையில் கோயில் மற்றும் தர்கா இருப்பதால் இரு சமுதாயத்தினரையும் ஈர்க்கின்றது. இந்த கோயிலில் 3 நிலையில் சிவன்களை காணலாம். கோயிலுக்கு முன்பக்கத்தில் ஒரு பக்கத்தில் பள்ளி மற்றும் மறுபக்கத்தில் ரதி மன்மதன் ஆலயம் இருந்தது. நடுவில் ஒரு சுவாரஸ்யமான வட்டமான பாறை இருந்தது. இதுதான் கோயில் சுனை. இதுதான் அடிவாரத்தில் உள்ள பாதாள சிவன். இந்த இடம் பார்க்க மிகவும் பெரியதாக உள்ளது. பின்பக்கத்தில் இருப்பது பரம்பு மலை, முன்பக்கத்தில் உள்ளது கோகுன்றநாதன் சிவன் கோயில். நாங்கள் மலையேற்றத்தின் போது இந்த கோயிலை பார்த்தோம். சில படிக்கட்டுகள் ஏறிய பிறகு நடுவில் உள்ள பூலோக சிவனை காணலாம். மீண்டும் சில படிக்கட்டுகள் ஏறும்போது சுவரில் எழுதப்பட்ட நூல்களை காணலாம். அதன் பிறகு பாறையின் சிலையை பார்க்கலாம். நேரில் பார்த்தால் பாறையின் சிலை ஒரு பக்கத்தில் பூலோக சிவன், மறுபக்கத்தில் கைலாய சிவன் செல்லும் வழி. திரும்பி பார்த்தால் ராஜகோபுரம் மற்றும் சுனை தெரிகிறது. நாம் உள்ளே நுழையும் போது அங்கே பெரிய மண்டபம் போல் உள்ளது. சூரிய ஒளி இந்த கதவில் இருந்து உள்ளே நுழைந்து நேரடியாக சிவன் மீது விழுமாம். சுவர் வேலைப்பாடு மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது. 150 மீட்டர் உயரத்திலிருந்து பார்க்கும் அழகான காட்சிகள். இந்த பதிவில் பாரின் பரம்புகளை மற்றும் 7 கடையெழுவாளர்களை பற்றி தெரிந்து கொண்டோம். தங்களுக்கு இந்த பதிவு